ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. அதுக்கு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அப்பம் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எடுத்துக்கலாம். இது வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3-4 பத்தை தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ரவை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். மைதா வந்து 3/4 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையோட அளவு வந்து நார்மலாக தாங்க இருக்கும். இதை விட எக்ஸ்ட்ராவாக சுகர் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த அப்பம் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. நார்மலாக ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம தீபாவளி, கிறிஸ்மஸ், கார்த்திகை எல்லாத்துக்குமே செய்வோம் இந்த அப்பம். அதுவும் கிறிஸ்மஸ் டைமில் நம்ம பக்கத்தில் ரிலேஷன்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காகவும் பலகாரம்லாம் செய்வோம். இந்த மாதிரி அப்போ நீங்கள் செய்து கொடுக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சட்டுன்னு செய்திடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. கடகடன்னு வேலையும் முடிஞ்சிடும். ரவை, சர்க்கரை, மைதா இது மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பரான அப்போ ரொம்ப ஈஸியாக, அதுவும் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துக்கிட்டாங்கனாலும் சரி, அந்த டைம்லேயும் இது செய்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ மாவை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா பாருங்கள், ரவை நல்லா ஊறிட்டு இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து எப்படி எந்த பதத்தில் இருக்கணும்னா, நம்ம இட்லி மாவு ஊற்றுறோம்ல அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். இதுக்கு நம்ம பேக்கிங் சோடா போட்டதுனால மாவு நல்லா உப்பி வருங்க. அது மாதிரி இது செய்யும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது ஒரே இடத்துலையே விடுங்க. எல்லா பக்கமும் பரசி விடாமல் ஒரே இடத்துலையே ஊட்டோன்னா கரெக்டாக அந்த ஒரு இடம் மட்டும் நல்லா உப்பி வருங்க. இப்போ பாருங்கள், ஊற்றின உடனே ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே உப்பி வந்துருச்சு. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு பீஸாக ஊற்றி காமிக்கிறேன். இப்போ எண்ணெயோட சலசலப்பு லைட்டாக அடங்கிருச்சுல்ல. இந்த டைமில் மாவை ஈஸியாக திருப்பி போட்டுடலாம். நம்ம ஊற்றின அப்பத்தை ரொம்ப ஈஸியாக திருப்பி வந்துடும். வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்னு. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இது வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த டேஸ்டான அப்பம் செய்கிறது ரொம்பவுமே ஈஸிங்க. இதை 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா பரட்டி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிரும். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் சரி, ஈவினிங் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கறதுக்குமே சரி, ஏதாவது ஸ்வீட் செய்யணும், அதுவும் கம்மியான நேரத்தில் செய்யணும் அப்படின்னாலும் இந்த அப்பம் செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து கூட செய்யலாம். பாருங்கள், அப்பம் ரெடி ஆயிடுச்சு. மேலே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு லேயர் நான் ஊற்றி காமிக்கிறேன். இந்த தடவை 2 அப்பம் ஊற்றிருக்கேன். மாவு வந்து ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்துகிட்டு ஒரே இடத்துலையே ஊற்றணுங்க. ஊற்றணுன்னா பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா உப்பி வந்துருச்சு. இது உப்பி வந்து அந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் லைட்டாக அடங்கினதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா மேலெல்லாம் லைட்டாக வெந்து கோல்டன் கலரில் மாறி இருக்கும். உள்ளே வந்து வேகாத மாவாக இருக்கும். அதனால் எண்ணெய் ஊற்றும் போது ஃபஸ்ட்டு நல்லா சூடாக இருக்கணும். மாவு லைட்டாக உப்பி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டுடுங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். இப்போ மாவு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். அப்போ எவ்வளோ பஸ்ஸுன்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டைமில் எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சுல்ல. இந்த டைமில் நீங்கள் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பத்தை திருப்பி போட்டுடலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே ஃபுல்லாக வெந்திருக்குங்க, உள்ளே வந்து வெந்திருக்காது. நீங்கள் பிரித்து எடுக்கும்போது உள்ளே ஃபுல்லாக மாவாக நிற்கும். அதனால தான் இதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இதை லைட்டாக திருப்பி போட்டுடலாம். திருப்பி போடும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ திருப்பி போட்டோன்னே எண்ணெயோட சலசலப்பு ஜாஸ்தியாக இருக்குல்ல, இது லைட்டாக குறைஞ்சோடனே அப்பத்தை எடுத்துடலாம். இது கரெக்டான பதங்க. உங்களுக்கு டைரெக்டாக ஊற்ற முடியல அப்படின்னா நீங்கள் குழிக்கரண்டியில் வச்சுட்டு கூட அந்த கரண்டியை அப்படியே டைரெக்டாக அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே வச்சிடலாம். அந்த மாதிரி செய்யும்போது ஒரு சில நேரம் மாவு கரைக்கலைன்னா கையில் ஒட்டும், அந்த கரண்டியில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். நம்ம இருக்கிற மாவு எல்லாத்தையும் அப்போ சுட்டு ரெடி பண்ணிட்டோம். கடகடன்னு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேலை முடிஞ்சிருங்க. பார்க்குறதுக்கே எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதை நான் பிரித்து காமிக்கிறேன். வெளியில் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உள்ளே பிரித்து பார்த்தோன்னா அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. இந்த அப்பத்தை தான் டீ கடையிலையும் கூட செய்வாங்க.
உள்ளே நல்லா எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்னு. வெளியில் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி, திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கனாலும் சரி, இந்த டேஸ்ட்டான அப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து கொடுங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.